தனிப்பட்ட முறையில் பல முறை அவரை நான் மெச்சி இருக்கிறேன். உங்கள் முன்னால் என் சகோதரரை மெச்சுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இவருக்கு 60 வயதாகும் போது பார்த்தா தெரியாது, 60 வயதாகும் பொழுது திருமாமணி என்று ஒரு மலர் வெளியிட்டார்கள். அந்த நேரில்லா தமிழர் என்று நான் ஒரு தலைப்பை கொடுத்திருந்தேன். இன்று என்னை தூக்கத்தில் எழுப்பி போட்டோவை காட்டினாலும் அந்த வாக்கியம் தான் என் மனதில் ஓடும். அப்படி நான் சொன்னது போல் தன் வாழ்வை மானுட சமுதாயம் பின்னோக்கி இழுக்கப்படும் பொழுதெல்லாம் தன் அர்ப்பணிப்பு தேவை என்பதை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் இவர். மிகவும் தாழ்த்தப்பட்ட என்று அந்த வரிசையில் யார் இருந்தாலும் குரல் கொடுக்க தயாராக நிற்பவர் இவர். தன்னேர் இல்லா தமிழர் பெருஞ்சிறுத்தை என் தம்பி. இவருடைய ஆற்றல் மிக்க பேச்சும் இவருடைய ஞானமும் என்னை என்றும் கவர்ந்திருக்கிறது. என்றோ சொல்லி இருக்கிறேன் அவரை. அமைப்பாய் திரள்வோம் என்ற புத்தகம், எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம் என்ற புத்தகம், இவையெல்லாம் நான் படித்து மகிழ்ந்தவை. எதிரிகளை ஜனநாயகப்படுத்துவோம் என்றால் எதிரி என்று யாரும் இல்லை என்பதுதான் பொருள். அவர்கள் தன் நிலை உணராதவர்கள், நிலை உணர்ந்தவர்கள் அதை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு எதிரி யாருங்கிறத அரசியல் முடிவு பண்ணி ஆகணுங்க. நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, எதிரி யாருன்னு முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு எல்லாம் அறிவுரை சொன்னாங்க எனக்கு. நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ஓரளவுக்கு அரசியல் தாக்கம் ஏற்பட்ட போது என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து கொண்டு விட்டேன். சாதியம்தான் என் எதிரி. என் வாழ்க்கையில் சாதிக்கு இடமில்லை. என் சினிமாக்களும் அப்படித்தான். பின்ன ஏங்க சினிமாவுக்கு சாதி பேர் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. சொல்றேன், இது பதில் இல்ல, விளக்கம். குடியின் கொடுமையை பத்தி, ஆல்கஹாலின் கொடுமையை பத்தி நான் ஒரு படம் எடுக்க நேர்ந்தால் அதன் மைய பாத்திரம் யாராக இருப்பான்? ஒரு குடிகாரனாகத்தான் இருப்பான். அவன் இல்லாமல் அந்த கருத்தை சொல்ல முடியாது. ஆக சாதி வெறியனை மையப்படுத்தித்தான் படத்தின் கருத்தை, நிறைவு கருத்தை சொல்ல முடியும். அவன் பாழாகி போன கதையையும் பண்பட்ட கதையையும் நாம் சொல்லும் பொழுது அது சாதியை உயர்த்தி பிடிப்பதாக, அது விமர்சிப்பதாகும். அதெல்லாம் நல்லா தாங்க இருக்கு. ஆனா சாதி வாரி கணக்கெடுக்கு எடுக்கணும் போது, ஆமா எடுக்கணுங்கிறீங்களே, சாதியே இல்லைங்கிறீங்க, கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறீங்களே அப்படின்னா அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு. இது பதில் அல்ல, விளக்கம், சரித்திரம். இன்னும் எத்தனை பேர் அடிமை விலங்கோடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். ஏனென்றால் அமெரிக்கா மாதிரி கருப்பு வெள்ளை என்ற பிரிவு கிடையாது. இந்த கலரிலும் விலங்கு போட்டவன் இருப்பான், இந்த கலரிலும் விலங்கு போட்டவன் இருப்பான். அவனை எல்லாம் விடுவிக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன்.